ரீடு அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை வாசின்னு சொல்லுவோம். வாசிங்கும்போது அது ஏதோ வேற்றுமொழி சொல்லா இருக்குமோ, வாசிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு கண் இருக்கு, அதனுடைய செயல் காணுதல், கண் காணுதல். பல்லு பற்றுதல், அது ஒண்ணு பிடிச்சுக்குது, பற்றுதல்ங்கிறோம். மூக்கு முகர்தல் அப்படிங்கிற மாதிரி. வாயித்தல், வாயித்தல்ங்கிறதா வாசித்தல்னு வந்திருக்கு. வாயின் வழியா. ஆமா, வாய்த்தல். வாய்த்தல்ங்கிறதா வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. அதான் வாய்ப்பாடு. வாய்ப்படுதல், பயப்படுதல், பயப்படுதல், வாசித்தல். வாசித்தல். என்னடா கொடுமை பண்றீங்க? ஆமா, அந்த வாசித்தல்ங்கிறதா, இந்த வாய்த்தல்ங்கிறதா வாய் வழியா வர்றதான் அடிப்படை. ஆமா, வாய் செயல். வாய் தான் செயல். வாயினுடைய செயல். வாயினுடைய செயல். செயல் வாயித்தல். வாயித்தல். உள்ளம் உள்ளுதல்ங்கிறோம். உள்ளுதல். உள்ளுதல் எல்லாம் உயர் உள்ளல். உள்ளத்தினுடைய செயல் உள்ளுதல், வாயினுடைய செயல் வாய்த்தல். வாய்த்தல். அது மாதிரி மூக்கனுடைய செயல் முகர்தல். முகர்தல். கண்ணுடைய செயல் காணுதல்ங்கிற வாயித்தல். அது வாசித்தல். வாசித்தல் எனக்கு புரியல. வாயிங்கும் போது எனக்கு புரியுது வாயித்தல். அப்ப யகரம் சகரமாக தெரியுது. வாயித்தல் யகரம் சகரமாக தெரியுது.